ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு நமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் பிரேமதாரா அப்படிங்கிற சீரீஸில் ஒரு அற்புதமான லெட்டரை நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெட்டருக்கு பேர் த கிரியேஷன். There was no one to know who I am till I created this world at my pleasure with one word. Immediately, mountains rose up, rivers started running, earth below and the sky over its head, oceans, seas, lands and watersheds, sun, moon and desert sands sprang up from nowhere to prove my existence. Then came all forms of human beings, mankind, beasts and birds, speaking, hearing and flying, and all powers were bestowed upon them under my orders. The first place was granted to mankind, and my knowledge was placed in his mind. Come one, come all, let us not be called ungrateful. Let us faithfully serve him and love him and love him. Sri Satya Sai Baba. ஓம் ஸ்ரீ சாய்ராம். படைப்பு. ஒரே வார்த்தையால் இந்த உலகத்தை என் விருப்பப்படி உருவாக்கும் வரை நான் யார் என்று யாரும் அறிந்திருக்கவில்லை. உடனே மலைகள் எழுந்தன, ஆறுகள் ஓடத் தொடங்கின, கீழே பூமியும் மேலே வானமும் சமுத்திரங்களும் கடல்களும் நிலங்களும் நீரோட்டங்களும் சூரியனும் சந்திரனும் மற்றும் பாலை மணல்களும் நான் உள்ளேன் என்பதை நிரூபிக்க எங்கிருந்தோ எழுந்தன. பின்னர் மனிதர்கள், மனித இனம், மிருகங்கள், பறவைகள் அனைத்து வடிவங்களும் தோன்றின. மேலும் பேசும், கேட்கும், பறக்கும் மற்றும் அனைத்து சக்திகளும் எனது கட்டளையால் அவைகளுக்கு வழங்கப்பட்டன. முதல் இடம் மனித குலத்திற்கு வழங்கப்பட்டது. என் அறிவு மனிதனின் மனதில் வைக்கப்பட்டது. வாருங்கள், அனைவரும் வாருங்கள், நாம் நன்றி கெட்டவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டாம். அவருக்கு உண்மையாக சேவை செய்வோம், அவர் மீது அன்பு செலுத்துவோம், அவர் மீது அன்பு செலுத்துவோம், அவர் மீது அன்பு செலுத்துவோம். ஆசீர்வாதங்களுடன் ஸ்ரீ சத்யசாய் பாபா. ரொம்ப அழகான ஒரு லெட்டர். அதாவது சுவாமி இதை 1971 எழுதியிருக்காரு. இது சனாதன சாரதியோட இன்னாகரல் எடிஷனில் கூட வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம உபனிஷத்துலேயும் இதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போது எடுத்துக்காட்டாக ரிக்வேதத்தில் நாசதிய சுக்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நாசதிய சுக்தத்தோட பிரதானமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிஸ்டன்ஸ், இந்த உலகத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி அப்படின்றது விவாதிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்குது. நாசதாசீன் நோ சதாசீன் நாசீத்ரஜோ ஓவ்யோமா பரோயத். இது எப்படி அப்படின்னா, இந்த உலகம் யாரால் படைக்கப்பட்டது, இந்த படைக்கிறதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்ற ஒரு விவாதத்தில் தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சுவாமி மிக தெளிவாக அற்புதமாக இந்த லெட்டரில் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். இதில் என்ன இன்னொரு அழகு அப்படின்னா, சுவாமி அவரே கைப்பட எழுதி அவர் அவரோட வாயாலேயே சொல்கிறதுங்கிறது மிக அற்புதமான விஷயம் இல்லையா? கண்டிப்பாக சாய்ராம். இதே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஐத்ரேய உபநிஷத்தில் கூட சில மந்திரங்கள் எப்படி ஓம்ங்கிற சப்தத்திலேருந்து அந்த கிரியேஷன் வந்தது, படைப்பானது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா? அது கூட நம்ம சொல்லலாம். ஐத்தரேய உபநிஷத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தை சுவாமி சொல்கிறார் இல்லையா, there was no one to know who I am till I created this world at my pleasure with one word அப்படின்னு. அந்த ஒன் வேர்ட் அப்படின்றது அந்த ஐத்தரேய உபநிஷத்தில் ஓம் அப்படின்ற சப்தத்திலேருந்து வந்திருக்குன்னு அதில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதே நம்ம மற்ற ரிலீஜன்ஸ்லேயும் இந்த ஒரே வேர்ட்லேருந்து தான் க்ரியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம கிறிஸ்டியானிட்டிலையும் சரி, ஜூயிஷ் மதத்துலேயும் சரி,
எல்லாத்துலேயும் வந்து இந்த எல்லா மதங்கள்லேயும் இதற்கான ஒரு ஆதாரம் வந்து இருக்குது. ஸோ அந்த வார்த்தை வேறுபடுது, பட் அதோடைய தன்மை வந்து அதே தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து அந்த சப்தம் வந்து ஒரே சப்தம் தான், அது வந்து வேறு விதமாக குறிப்பிடப்படுகிறது. இப்போ கிறிஸ்டியானிட்டி எடுத்தால் அது ஒரு வேறு வேர்டாக இருக்கும், ஹிந்துவிசமாக இருந்தால் வேறு வேர்டாக இருக்கும், இஸ்லாமாக இருந்தால் ஒரு வேறு வேர்டாக இருக்கும். இதுதான் பிரதானம். ஸோ இது எப்படி அப்படின்னா, சுவாமி வந்து சொல்கிற மாதிரி முதல்ல ஓம் அப்படின்றதுல இந்த ஆகாசம் வந்தது, ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ்லேருந்து காற்றிலிருந்து அக்னி, அதாவது ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது, அக்னியிலிருந்து தண்ணீர், நீரிலிருந்து நிலம். இது இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஷியல் பேட்டர்னில் தான் வருது. ஸோ இதுதான் வந்து தைத்திரிய உபநிஷத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஆகாஷாத் வாயுஹு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹ அத்யஃப் பிருத்திவி. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். ஸோ இந்த நிலம் வந்ததுக்கப்புறம், இந்த பிருத்திவியான நிலம் வந்ததுக்கப்புறம், அந்த நிலத்தில் வந்து சுவாமி இந்த லெட்டரில் எழுதியிருக்கிற மாதிரி மலைகளும் ஆறுகளும் கடல்களும் பாலைவனங்களும் பனிச்சிகரங்களும் நீரோட்டங்களும் இது எல்லாத்தையும் வந்து சுவாமி நான் படைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஜீவராசிகளை வந்து படைத்தேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ இதை வந்து வேறு ஏதாவது நமக்கு ரெஃபரன்சஸ் இருக்கா? அதாவது பாகவத வாகினியில் சுவாமியோடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த அனைத்து பிரபஞ்சம் முழுதும் பார்த்தோம் அப்படின்னா 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்காங்க. அதாவது சுவாமி படைத்ததில் 84 லட்சம் ஜீவராசிகளில் பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருக்கிற ஜீவராசி என்ன அப்படின்னா மனித இனம், மனித குலம், அதாவது மேன்கைண்ட் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. அதுதான் அந்த லெட்டரோட டுவர்ட்ஸ் த எண்டு பார்த்தீங்கன்னா, the first place was granted to mankind and my knowledge was placed in his mind அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. அதாவது இந்த அனைத்து ஜீவராசிகள், அதாவது இந்த உலகம் முழுவதும், இந்த உலகம் மட்டும் இல்லை, இந்த 16 லோகங்கள்லேயும் மனித இனத்துக்கு தான் வந்து முதன்மையான இடம் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதான் நம்ம மனிதனாய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமையா அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஏன் வந்து முக்கியமாக வந்து மனிதனுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? இதில் வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? எவ்வளவோ மிருகங்கள் இருக்குது, ஈவன் குரங்குலேருந்து தான் மனிதன் வந்தான் அப்படின்லாம் வந்து எவல்யூஷன் தியரிலாம் நம்ம படித்தோம். ஸோ இதில் வந்து ஏன் வந்து நம்ம வந்து மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? ஸோ என்ன ஸ்பெஷல் ரீசன்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ என்னென்னா, இதே கேள்வி தான் நீங்கள் கேட்குற இதே கேள்வி தான் வந்து ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, காட்டில் வாழ்கிற மிருகங்களுக்கும் இதே ஒரு சந்தேகம் தான் ஏற்பட்டது. அப்போ என்ன ஆச்சு, நிறைய பேர் அப்படியே கொந்தளிச்சாங்க. ஏன் வந்து மனிதனுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸு, ஏன் ஒரு முக்கியத்துவம், மனித குலத்தை ஏன் இவ்வளோ மேன்மையாக கொண்டாடுறாங்க, நாங்கள் வந்து ஏன் அவ்வளோ தாழ்ந்து போயிட்டோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு எழுந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாருமா சேர்ந்து, இது வந்து சுவாமி வந்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், ஒரு சின்ன கதையில் வருது. இவங்கெல்லாம், இந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து இந்த ராஜாவிடம் போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி ராஜா, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. உடனே ராஜா கேட்குறா, என்ன ஆச்சு என்ன அப்படின்னு. இல்லை, இது எங்களுக்கு வந்து இந்த சந்தேகம் இருக்குது, ஏன் வந்து மனித குலத்தை வந்து ஏன் இவ்வளோ பெருமையாக கொண்டாடுறாங்க, நமக்கும் அவங்களுக்கும் என்ன இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகம். இதில் வந்து நிறையா விவாதங்கள், புலியாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க தரப்பு விவாதத்தை வந்து அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம், சில சமயம் வந்து நம்ம வந்து மனிதர்கள் வந்து அந்த மிருகங்களை விட ரொம்ப கேவலமான ஒரு பிஹேவியரை வந்து நம்ம வெளிக்காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே மனது தான் செய்கிறோம். மனதில் வந்து மிருகத்தன்மையை வந்து வளர்த்துனோம் அப்படின்னா அப்படி தான் நடக்கும். அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை மட்டுமே சுட்டி காட்டுறாங்க. மனுஷன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான், ஒரு வரைபாட்டுக்கு வந்து மீறி போயின்னு இருக்கான், நாங்கள் வந்து அதே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வரைபாடு கீழே தான் இருக்கோம் நாங்கள், ஆனால் மனுஷன் வந்து அதுக்கு வந்து மீறி போயின்னு இருக்கான், அதனால் அவங்கள வந்து கொண்டாடுறதுக்கான ஒரு இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம். ராஜா வந்து எல்லாரோட விவாதத்தையும் கேட்டு அமைதியாக ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால்
ஒரு 2 விஷயம் வந்து கடவுள், அதாவது பரம்பொருளானவர் மனிதனுக்கு கொடுத்துருக்கார். அதனால தான் மேன்மையாக விளங்குகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ராஜா. என்ன அப்படின்னா, நத்திங் பட் த பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் த பவர் ஆஃப் டிட்டாச்மெண்ட். இந்த 2 விஷயத்தினால தான் அந்த மனித குலம் வந்து மற்ற ஜீவராசிகளோட மேன்மையாக கருதப்படுகிறது அப்படின்றது சுவாமியே வந்து சொல்லியிருக்கார். அதாவது மனிதன் வந்து அந்த டிஸ்கிரிமினேட்டரி பவரை யூஸ் பண்ணி அவனோட கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு he has the ability more than other species அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறார். அதுதான் தான் அந்த உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச் அப்படின்னு. அந்த கோல் என்ன அப்படின்றது அது வந்து செல்ஃப் ரியலைசேஷன். நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நார்மல் மண்டேன் வாழ்க்கையில் நடக்கிற இது இல்லை. என்ன எங்கேருந்து வந்தோம் அப்படின்ற அந்த உணர்வு, அங்கேயே திரும்ப போய் சேர வேண்டும் அப்படின்ற அந்த பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறார். எக்ஸலண்ட் சார், எக்ஸலண்ட். இப்போ நம்ம வந்து அடுத்ததாக வந்துட்டு ஒரு அடுத்த சுவாமியோடைய இந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்கிற மாதிரி எப்படி வந்து இந்த கிரியேஷனை வந்து சுவாமி படைச்சிருக்கார். நம்ம வந்து சுவாமி இந்த மலைகள், பிரபஞ்சம், இவ்வளோ பெரிய ஊற்று, ஆறுகள், கடல்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை படைச்சிருக்கார் சுவாமி. அவுட் ஆஃப் லவ் டு தி மேன்கைண்ட், அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் லவ், அதை வந்து அவர் வந்து படைச்சிருக்கார். இதை வந்து சுவாமி வந்து நிறைய இடத்துல வெளிக்காட்டவும் செய்கிறார். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு இன்சிடெண்ட் பார்க்கலாம். டாக்டர் சோம்நாத் சரஃப் அப்படிங்கிற நம்மளுடைய யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் அவர் இருந்தவர். அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே 1990 நடந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் ஹில்வியூ ஸ்டேடியமில் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கிறது. ஸோ ஆஸ் யூஷுவல் காலம்பரியே 8 மணிக்கெலாம் வந்து எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க, சுவாமியும் வந்தாச்சு. ஸோ ஸ்போர்ட்ஸ் டே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து சுவாமியோடைய வழக்கமான ஒரு உபசரிப்பு, எல்லாருக்கும் வந்து தண்ணி கொடுத்துன்னு வா, போய் ஜூஸ் கொடு, பிஸ்கெட் கொடு, ஸ்நாக்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கவனிக்கிறார் சுவாமி. அந்த வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த போலீஸ்லேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃபாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இதை கூட அதை கூடன்னு சுவாமி வந்து அந்த ஆர்கனைசர் வந்து எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அதை எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிகிட்டே இருக்கார். அப்போது சரஃப் சார் வந்து பக்கத்துலேயே இருக்கார். அவர் வந்து ஹீஸ் திங்கிங், என்னடா இது சுவாமி வந்து நம்மளுக்கு வந்து உபச்சாரணை பண்ணிகிட்டே இருக்காரு, இவர் வந்து ஆனால் ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கார் மனசுக்குள்ளே. அவருக்கு அந்த ஒரு தாட், ஏன்னா ஒரு ஹியூமன் தாட் வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து ஒரு சடனாக வந்து ஒரு தாட் வந்து அவருக்கு, ப்ரேயர் வந்து அவருக்கு வருது. சுவாமி, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு சிப் வாட்டராவது குடிங்கோ, ரொம்ப நேரமாக வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே சுவாமி வந்து அதே செகண்ட், அந்த ஸ்பிளிட் செகண்ட், அப்போ வந்து அது வந்து அவர் எழுதும்போது அந்த டைம் கூட எழுதுறார் 11 AM அப்படின்னு. ஸோ அந்த ஸ்பிளிட் செகண்டில் சுவாமி வந்து அவரை திரும்பி பார்க்குறார். அவர் அப்படி பார்க்கும் பொழுது சுவாமியோடைய அந்த கண்கள், சுவாமியோட கண்களை வந்து அவர் வந்து தாமரை கண்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார். அந்த தாமரை கண்களில் சுவாமி வந்து அவருக்கு வந்து அந்த பிரபஞ்சத்தோட ஒரு ரிவிலேஷனை வந்து காமிக்கிறார். எப்படி அந்த பிரபஞ்சத்தில் வந்து எல்லா சோலார் சிஸ்டம்ஸும், எல்லா கேலக்ஸி எல்லாத்தையும் காமிக்கிறார் சுவாமி. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த பிரபஞ்சத்தையே வந்து அவருக்கு வந்து காட்டுறார். அதை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போய்டுறது. அவருக்கு வந்து அந்த நிமிஷத்தில் அவருக்கு வந்து அவருடைய கேள்வி, அவருடைய ப்ரேயருக்கு வந்து ஒரு பதிலும் கிடைக்கிறது. இந்த க்ரியேஷனை பண்ணதே நான் தான், இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை படைச்சது நான் தான், எனக்கு வந்து ஃபுட்டு வந்து ஒரு தேவை கிடையாது, நான் வந்து அதுக்கும் தாண்டினவன், அதுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு ஒரு அந்த ஒரு மெசேஜை வந்து சுவாமி வந்து அந்த ஃபியூ செகண்ட் அந்த ரிவிலேஷனில் கொடுக்குறார் இல்லையா. நம்ம அந்த க்ரியேஷனை வந்து எப்படி வந்து ஒரு இது அப்படி நமக்கு வந்து அந்த ஒரு செகண்டில் எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸையும் வந்து நமக்கு சுவாமி கொடுத்துடுறார். நீங்கள் சொன்னது ரொம்ப சரிதான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டோட லிமிட்டேஷன் செய்கிறோம் இது. அதாவது இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாயை இருள் வந்து நமக்கு அந்த ஒரு செகண்ட் அப்படி போயிட்டாலும் திரும்ப வந்து அது நம்மளோட மனதை வந்து மறைச்சிடுறது. இதே வந்து ரீவைண்ட் பண்ணுறேன். இதே இன்சிடெண்ட் வந்து நம்ம கிருஷ்ணாவதாரத்துலேயும் பார்த்துருக்கோம்.
எப்படி வந்து குட்டி கிருஷ்ணர், குழந்தை கிருஷ்ணர் வந்து களிமண்ணை எடுத்து சாப்பிட்ற போது அந்த தாய் யசோதா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே ஓடி போய் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அன்பாக திட்டி போய் கேட்குறாங்க, களிமண் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து இல்லை இல்லை நான் சாப்பிடல அப்படின்றாரு. இல்லை வாயை திறந்து காட்டு அப்படின்றாங்க. அப்படியே வாயை திறந்து காட்டின உடனே அப்படியே ஐக்கியமாயிடுறாங்க. ஏன்னா அந்த இந்த 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 என்டையர் காஸ்மாஸ், இந்த இந்த உலகத்தோடைய படைப்பு முழுவதையும் வந்து அப்படியே அந்த வாயில் பார்க்குறாங்க. அது அந்த அந்த நிமிடம், அந்த ஒரு நிமிடத்துக்கு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா மாயை வந்து சூழ்ந்துடுறது. திரும்ப பழையபடி கிருஷ்ணர் ஆயிடுறாரு, அவங்க அம்மா ஆயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு இக்னோரன்ஸ் அப்படின்றதுனால தான் நம்ம அந்த கிரியேட்டர் அப்படின்ற விஷயத்தை நம்ம மறந்து இந்த கிரியேஷனை மட்டும் நம்ம ரசிச்சுன்னு இருக்கோம். இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை எங்கள் ஞாபகம் வருது. ஒரு தடவை ஸ்டூடெண்ட்ஸ், சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கொடைக்கானலுக்கு போயிருக்கும்போது சுவாமி ஹேட் அரேஞ்ச்ட் ஃபார் அ சைட் சீயிங். ஆக்சுவலாக சைட் சீயிங்னா அந்த 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 கிரியேஷன், அங்கே இருக்கிற இயற்கை அழகை வந்து ரசிக்கிறதுக்கு அப்போ வந்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால சுவாமியை வந்து நீங்கள் பஸ்ஸில் வரணும் எங்கள் கூட அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தினால சரி ஓகே அப்படின்னு சுவாமி அவங்க உட்காந்து வந்திருந்தார். அப்போது அங்கே கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் சில்வர் கேஸ்கேடு அப்படின்னு ஒரு மலைவீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி ஒன்று வருது. அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் சேரம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வரும்பொழுது சுவாமியே சொல்கிறார், இந்த மாதிரி பாருங்கள் சில்வர் கேஸ்கேட் வந்துடுத்து அப்படின்னோடனே சுவாமி இங்கே உட்காந்துட்டுருக்கார். எல்லாரும் எழுந்து நின்று அதையே பார்க்குறாங்க. அப்போ அந்த ஒரு நிமிஷத்துக்கு வந்து சுவாமி இங்கே இருக்கார் அப்படின்றத அந்த மறந்து மாயில் வந்து யாராவது பார்க்குறாங்க. அது வந்து நேச்சுரல் தான். உடனே சுவாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நான் படைத்தவன் அங்கே இருக்கேன், நான் என்னை விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி சுவாமி சும்மா கேஷுவலாக அப்படி சொல்கிறார். ஜஸ்ட்டு நமக்கு வந்து உணர்த்துறார் சுவாமி. அதாவது இந்த இந்த அழகான படைப்புக்கு தலைவன் நான் தான், படைத்தவன் நான் தான். அதனால் படைப்புகளை நீங்கள் எவ்வளோ ரசிக்கிறீங்களோ அதே அளவு படைத்தவரையும் நீங்கள் ரசிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். நீங்கள் அதை வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறார். கண்டிப்பாக சுவாமி சொல்கிறது, நம்முடைய வேதங்களில் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரே விஷயந்தான். ஈஸ்வர சர்வபூதானாம், எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார். ஸோ இந்த எல்லா உயிர்களிலும் இருக்கிற இறைவன் தான் உனக்குள்ளும் இருக்கிறார். அப்போது நீ என்ன பண்ணணும்? இறைவனை ரசிக்கிற, இறைவன்கிட்ட வந்து உன்னுடைய அன்பை காட்டுற அப்படின்னா அந்த இறைவன் இருக்கிற எல்லா உயிர்களிடத்தும் நீ அந்த அன்பை காட்டணும். எல்லாருக்கும் எல்லாரிடமும் அன்பு செய்யுங்கள், எல்லாருக்கும் சேவை செய்யுங்கள் அப்படின்னு தான் சுவாமி சொல்கிறார். லவ்வால் சர்வால், இதுதான் எல்லாரிடமும் அன்பு காட்டு, எல்லோருக்கும் சேவை செய். இதுதான் இந்த கிரியேஷனை வந்து சுவாமி நமக்கு கொடுத்த பரிசு, இந்த கிரியேஷன். ஸோ அதை வந்து அதுக்கு நாம் நன்றி கடனாக சுவாமிக்கு நம்ம திரும்ப பண்ணக்கூடியது இந்த லவ்வால் சர்வால். கரெக்டுன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு விஷயம் சார் நீங்கள் சொன்னது ரொம்ப அழகான ஒரு இது. ரெண்டு விஷயம் சுவாமி சொல்கிறார். ஒன்று வந்து லவ்வால் சர்வால், ரொம்ப அழகாக இந்த இந்த உலகத்தின் படைப்பை வந்து 2 வரியில் சுருக்கிட்டார் சுவாமி. அதான் சுவாமியோடைய மேன்மையே. அதுதான் எவ்வளோ பெரிய தத்துவமாக இருந்தாலும் அது சிம்பிளாக வந்து சுவாமி எல்லாருக்கும் எடுத்து காட்டுறார் இல்லையா. லவ்வால் சர்வால், இதுதான் the basis of all this creation. இது வந்து நம்ம எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த லவ்வால் அந்த சர்வ் பண்ணும்போது, இந்த மாணவ சேவை மாதவ சேவைன்னு சொல்கிறோம், அந்த சர்வ் பண்ணும்போது அந்த கரெக்டான மனோபாவத்தோடு நம்ம சேவை செய்ய வேண்டும். எக்ஸாக்டாக அது நம்ம பண்ணும்பொழுது தான் நம்மளுடைய குறிக்கோள் வந்து நிறைவடைகிறது. அப்போ தான் வந்து நம்ம செல்ஃப் ரியலைசேஷனை நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ அந்த மனோபாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம மனசு வந்து ரொம்ப சஞ்சலமானது சார், ரொம்ப லிமிட்டட் மைண்டு நம்ம சொன்ன போனால். அதனால் அந்த வரைபாட்டு கீழ் வந்து நம்ம அந்த கிரியேட்டரை வந்து நம்ம ஒப்பிடக்கூடாது. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, டு டிஃபை காட் இஸ் டு டிஃபைன் ஹிம் அப்படின்வாங்க. நம்ம லிமிட்டட் மைண்டில் சுவாமியை வந்து இப்படி தான் இருக்கார் அப்படின்றது நம்ம டிஃபைன் பண்ணக்கூடாது. அந்த டிஃபனிஷன் வந்து
நம்மளோட மைண்டோடைய லிமிட்டேஷன்ஸ் தான். அந்த லிமிட்டேஷனை ஓவர் கம் பண்ணி அந்த கரெக்டான மனோபாவத்துடன் எல்லாருக்கும் சேவை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இந்த லெட்டருடைய தாத்பரியம். கண்டிப்பாக நாமளும் எல்லாரிடமும் அன்பு காட்டுவோம். ஜெய் சாய்ராம்.